பிந்து எங்க நம்ம பையன் உள்ளதா இருப்பான். கூப்பிடு. டேய் சரவணா, சரவணா உங்க அப்பா கூப்பிடுறாரா? என்ன விஷயங்க? பட்டேர் சொல்றேன். நம்ம உங்க அப்பா கூப்பிடுறாரா? என்னப்பா இது என்ன தெரியுமா? ஓட்டு போற சிலிப்பு. உனக்கு ஓட்டு வந்துச்சுடா. என்னப்பா சொல்றா? ஆமாண்டா, நான் சொல்றேன், உனக்கு ஓட்டு போடு. எப்போ நான் பேசுற? என்னடா அப்பா எழுத்து பேசுற? ஏமா ஓட்டுன்றது என்னோட உரிமை. அதே உரிமை இவர் சொல்ற ஆளுக்கு ஓட்டு போட முடியும்? அப்பா சொன்னா நல்லவங்களாதான் இருக்கும். அப்பா சொல்றத கேளு. ஏமோ எனக்கு புச்ச ஆளுக்கு தான் நான் போட முடியும். நீங்க சொல்ற ஆளுங்களாம் என்னால போட முடியாது. என்னடி புள்ள வளர்த்துக்கிறான்? என்னடி பேசுறான் அவன்? நான் இல்லைன்னா கூட ஊடி ஏறி காசு கொடுத்துட்டு போவாங்கடா. அவங்களுக்கு போடாம யாருக்கு போட போற? அப்பா சொல்றது கரெக்ட். நான் கூட அன்னைக்கு இல்ல, பக்கத்து வீட்டுல கொடுக்க சொல்லிட்டு போனாங்க. தெரியுமா உனக்கு? அட என்னமா பேசுறீங்க நீங்க? நீங்க பண்றது ஒரு மொல்ல மாதிரி தானா? அதை வர நாயை பத்தி பேசுறீங்க நீங்க? ஏய் என்னடா மொல்ல மாதிரி தானே கிளம்ப மாதிரி தானுங்கிற? நீ பேசுறது சரியில்லை சரவணா. நான் பேசுறது சரியில்லையா? நீங்க பேசுறது தான் சரியில்லை. நான் என் ஓட்டை விற்க மாட்டேன், புரியுதா? அவ்வளவுதான். என்னப்பா உங்க வீட்டுல பிரச்சனை? என்ன அப்பா பிள்ளை கத்திங்கிறீங்க? ஓட்டு போற சீட்டு வந்துச்சுன்னா இவனுக்கு, நான் சொல்றேன் உனக்கு ஓட்டு போறானா இவர் ரிசீவுக்கு தான் போட வரான். கொஞ்சம் என்ன கொஞ்சம் புரிய வைக்கிறேன். தம்பி உங்க அப்பா நல்லதுதான் சொல்லுவாரு. அவர் சொல்ற மாதிரி ஓட்டு போட. வந்தியா? எங்க வீட்டுல கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்தாங்களா? குச்சியா? அது வரையும் போய்க்கினே இரு. என்னக்குன்னா நீ வந்து அறிகுறி சொல்லாத. என்னப்பா உங்க பையன் இப்படி பேசுறான்? டேய் இருப்பா உக்கார் வாப்பா. டேய் அப்பா செம கோத்துல இருக்காருடா. ஒழுங்கா நான் போடுறேன்னு சொல்லு, இல்லைன்னா ஒரு கோவம் குறையாது. அட என்னமா நீங்க? நான் எதுக்குமா நீங்க சொல்ற ஆளுக்கு ஓட்டு போடணும்? யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு தெரியாதா? என்ன வெங்காயம் தெரியுடா உனக்கு? ஒழுங்கா நான் சொல்ற ஆளுக்கு ஓட்டு போடு. தேவையில்லாத வேலை பண்ணி எடுக்காத. ஏங்க கத்துறீங்க? இருங்க. டேய் சரவணா, அப்பா சொல்றத கேளுடா. ஏமா இந்த விஷயத்துல நான் என் விருப்பப்படி தான் இருப்பேன். நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். பணத்துக்கோசம் என் ஓட்டை நான் விற்க மாட்டேன். அப்ப விட்டு வெளியே போடா. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாடா. நீ ஏடா தருவ? ஒரு 2000 ரூபாய்க்கோசம் உன்னோட 5 வருஷம் உரிமையே வித்துடுற. புரியுதா இல்லையாப்பா உனக்கு? என்ன சொல்றான் உரிமை கிரிமைன்றான்? எனக்கு எதுவும் தெரியாது. அப்ப நான் புடுங்கிறதுக்கு வந்து உட்காருங்க. இது கூட தெரியாம ஏன்னா என் வீட்டு வாசல் உட்கார? அறிவு கட்டவனா? எது போட வெளியா? என்னப்பா அப்படி பேசுற? அப்படித்தான் நான் பேசுவேன். அவன் கேட்கறான், அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். தெரியாது எனக்குன்ற. எப்பா நீ 2000 ரூபாய்க்கு ஓட்டை விக்கிறிய, ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுமா? 1 ரூபாய்க்காக உன்னோட உரிமையை விக்கிற. ஏன் அந்த 1 ரூபாய் உன்னால சம்பாதிக்க முடியாதா? அவ்வளவு கேவலமா வைக்கிற நீ. என்ன சொல்றான் அவன்? உங்களுக்கு எதனா புரியுதா? எனக்கு ஒண்ணும் புரியல. அப்ப என்ன புடுங்குறாங்க வந்து உட்காந்துக்கிற? அவரை திட்டினாக்கா, இங்க பாருப்பா, பணத்துக்கோசம் ஓட்டை விற்காத. இவங்க வந்தா நாடு நல்லா இருக்குமான்னு பாரு. அவங்களுக்கு ஓட்டை போடு. சும்மா இந்த பணத்துக்கோசம்லாம் ஓட்டை விற்காத. பையன் சொல்றது கரெக்டா தாங்க இருக்கு. நல்லவங்களா பார்த்தாங்க நம்ம ஓட்டு போடணும். ஏய் என்ன பேசுற? காலங்காலமா நம்ம போற இடத்துக்கு போட்டு கிடக்குறோமே, அப்பனா மாத்தி போட சொல்றானே. அப்பா அது உன்னோட விருப்பம். நான் நல்லவங்களா பார்த்து ஓட்டு போட சொல்றேன். காசு வாங்கிக்கின்னு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றேன். குடுக்குற காசை மானா நடா சொல்ல முடியும்? என்னடா பேசுற? காசை கொடுத்து ஓட்டு வாங்குறோம்னா அயோக்கிய பசங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி. இதுவாவது புரியுதாடா? ஒன்னும் புரியல. நீயும் 30 வருஷம் அரசியல் இருக்கிற. நானும் காசு வாங்கி நீ இவ்வளவு காலமா ஓட்டு போடுங்கிறேன். எனக்கும் இவன் சொல்றது ஒன்னும் புரியல. என்னப்பாச்சு தம்பி? அவனுக்கு ஓட்டு வந்துக்குதா? நான் சொல்ற ஆளுக்கு போட சொன்னா போட மாட்டேன்னு ஓடிறான். ஏன் நீ சொல்ற ஆளுக்கு அவன் ஓட்டு போடணும்? அவனுக்கு பிடிச்ச ஆளுக்கு ஓட்டு போட்டா உனக்கு நான் நோவுது. என்னப்பா நீ அவனை கேப்டன் பார்த்தா நீயே சப்போர்ட் பண்ற? நல்லா ஓடிக்கிற மாதிரி திட்டி விடுறான். இவர் காசு வாங்கின்னு சொல்லுவாரா, அவங்களுக்கு நான் ஓட்டு போடணுமா? உன்னை பெத்து வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்கி வச்சுக்கிறாங்களே, ஏன்பா நாங்க சொன்னாலும் செய்ய மாட்டீங்களா? உங்க வீட்டு இதே பிரச்சனை தானப்பா? ஆமாப்பா, நான் ஓட்டு போட சொன்னா என்ன கதையே பேசிக்கிது. இங்க பாருங்க, நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க. காசு கொடுக்குற இடத்துல நான் ஓட்டு போட மாட்டேன். நீங்களும் போடாதீங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அசால்ட்டா சொல்லி 2000 ரூபாய் எவன் கொடுப்பான்? அந்த 2000 ரூபாய் வாங்கினா ஒரு நாளைக்கு 1 ரூபாய் தான் வருதாப்பா கணக்கு. இவர் சொல்றாரு. ஆமா, ஒரு நாளைக்கு 1 ரூபாய் வருது. அந்த 1 ரூபாய்க்காக தான் உங்க ஓட்டு விக்கிறீங்க. என் புள்ளி முன்னால சேர்ந்தா கெட்டு சீரஞ்சு போடுவான். நீ வேலை போலாம். யோ பா வர முடியாது. நீ ஏதோ சூனியங்கன்னு வச்சு என்ன மாத்தி விட்டுருவேன். எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு படுக்கிறதுக்கு வருவில்ல, அப்ப பாத்துக்கிறேன். போடா படுத்துக்கு வரணுமா? செம்ம தொல்லை பண்றப்பா. நான் சொல்ற ஆளுக்கு ஓட்டு போடு, நான் சொல்ற ஆளுக்கு ஓட்டு போடுன்னு. இங்க பாரு, உன்னை யார் தொல்லை பண்ணாலும் சரி, உனக்கு பிடிச்ச ஆளுக்கு ஓட்டை போடு. ஒரே ஒரு விஷயம் சொல்ற கேளு, காசுக்கோசம் ஓட்டை மட்டும் வித்துறாத. ஐயோ அந்த தப்பு மட்டும் நான் பண்ண மாட்டேன்ப்பா. சொட்ட தலைக்கிறானே, அவன் எங்க அப்பா கிட்ட வந்து 2000 ரூபாய் வாங்கி தரேன்னு சொன்னான். ஏங்க பையன் சொல்றத கேட்போங்க இந்த வாட்டிய. ஏய் வீட்டுக்கு 1 லட்சம் மானான்றியா நீ? இப்பதான் புரியுற மாதிரி சொன்னேன். வெறும் 1 ரூபாய்க்கு ஓட்டை விக்கிறீங்கன்னு இன்னமும் புரிய மாட்டேங்குத. அப்ப யாருக்கு ஓட்டு போட சொல்ற? அப்பா நல்லவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கப்பா, அவங்களுக்கு போடுப்பா. சரவணா
நல்லவங்கன்னா ஓட்டு காசு கொடுக்காதவங்க அவங்க தானே. அது மாதிரி இல்லம்மா, நிறைய பேர் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அதுல யார் நல்லவங்கன்னு பார்க்கணும். இப்போ ஒரு பேச்சு அப்போ ஒரு பேச்சு பேசுற ஆளுக்கு மட்டும் ஓட்டு போடவே கூடாது. அவங்க நம்மள அடமானம் வச்சிருவாங்க. பார்த்து ஓட்டு போட்டா தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும், நாடும் நல்லா இருக்கும். டேய் சரவணா, இந்த எலெக்ஷன்ல நான் யாருக்கிட்டையும் காசு வாங்க மாட்டேன்டா. யார் நல்லவங்களோ அவங்களுக்கு பார்த்து நான் ஓட்டு போறேன்டா. போதுமா? ரொம்ப நன்றிம்மா. எப்பா அதே மாதிரி நான் உன்னை கேக்குறேன், இந்த எலெக்ஷனாவது காசை வாங்காம நல்லவங்களா பார்த்து ஓட்ட போடம்பா. சரிடா, இவ்வளவு விஷயத்த சொல்லிக்கிறேன். இனிமேட்டு இந்த நான் காசு வாங்கி ஓட்டு போட மாட்டான். என் ஓட்டு காசுக்கு விற்க மாட்டான். போதுமா? இது போதும்பா, கொஞ்சம் நவுறேன். ஓட்டுக்கு எவ்வளவு காசு வாங்குற? 2000 ரூபாய் கொடுக்குறாங்களா? 2000 ரூபாய் வாங்கி எவ்வளவு நாளைக்கு சந்தோஷமா இருப்ப? ஒரு 5 நாளைக்கு. 5 நாளைக்கா? சரி, அந்த 2000 ரூபாய் எங்க எடுத்துன்னு போய் கொடுப்ப? சரக்கு கடைக்கு. அப்போ வாங்குற காசும் அங்கேயே போயிடுது. அப்புறம் என்னத்துக்கு அதை வாங்குறேன்றேன். அதுவும் கரெக்ட் தான். புரியுண்ணா? வயசாவது அறிவில்லை உனக்கு? வயிற்றுக்கு சோறு தூண்டுறியா என்ன தூண்டுற? பா, காசு வாங்காம ஓட்ட போடு. பா பா பா. என்ன பாக்குறீங்க நண்பர்களே? உங்களுக்கு தான் சொல்றேன், காசுக்கோசம் ஓட்டு வித்துறாதீங்க, நாடு அழிஞ்சு போயிடும். நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்மளும் நல்லா இருப்போம்.